ம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பகிர்வோம் தோழியே யூடியூப் சேனல்ல வந்து நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிற கிட்னியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் தேன்மொழி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். மேம் இன்னைக்கு வந்து நான் என்ன டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா கிட்னியை பத்தி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜென்ரலா நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த வாரம் கிட்னியை பத்தி நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த கிட்னி டாபிக் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் மேம். ஃபர்ஸ்ட் கிட்னின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த கிட்னி வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஷேப்ல இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது இல்லையா? நீங்க அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஓகே. எல்லாருக்குமே வணக்கம். சோக்கி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான உறுப்பு நம்ம உடம்புல என்ன அப்படின்னா வந்து கிட்னி, சிறுநீரகம். இது நம்ம வந்து நிறைய இடங்கள்ல இந்த கிட்னியை பத்தி பேசிட்டே தான் இருப்போம். பட் எக்ஸாக்டா அதோடைய அனாட்டமியோ அதோட வடிவமைப்பு எங்க இருக்கு, இல்ல என்ன மாதிரியான உருவத்துல இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம இப்ப ரொம்ப பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். கிட்னியோட அமைப்பே வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கிச்சன்ல அடிக்கடி பாக்குற மாதிரி கிட்னி பீன்ஸ்ன்னு சொல்றோம்ல. ஸோ எக்ஸாக்டா அந்த பீன்ஸ் வடிவத்துல தான் வந்து கிட்னி இருக்கும். அது எந்த இடத்துல வந்து முக்கியமா லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட விழா எலும்புக்கு கீழே இருக்கு. நம்மளுடைய முதுகு தண்டுவடத்துக்கு 2 சைட்லயும் இருக்கு. ஸோ 2 கிட்னி இருக்கு நம்ம எல்லாருக்குமே. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் சைட்ல இல்ல, பேக் சைட்ல தான் இருக்கு. நம்மளோட 2 உள்ளங்கையும் நம்ம எடுத்துட்டு போய் நம்மளோட வெயிஸ்ட் ஏரியால அப்படி வச்சோம் அப்படின்னா அங்க ஃபீல் ஆகுற இடத்துல தான் வந்து கிட்னி வந்து இருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா லெஃப்ட் கிட்னியை விட ரைட் கிட்னி வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கீழே இறங்கி இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ரைட் சைட்ல வந்து கல்லீரல் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கிட்னி ரைட் சைடு இருக்கக்கூடிய கிட்னி வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு. இன்னொரு கிட்னியோட ஷேப்பை பத்தி சொல்லிருந்தீங்கல்ல, அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு. கிட்னியோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா வந்து ஃபில்டர் பண்றது மட்டும்தான். ஏன்னா கிட்னிக்குள்ள வந்து ஒரு மில்லியன் கணக்கான குட்டி குட்டி நெஃப்ரான்ஸ் வந்து நிறைய இருக்கு. இது வந்து இன்னும் குட்டி மைக்ரோ ஃபில்டர் மாதிரி. எக்ஸாக்டா சொல்லணும்னா நம்ம வீட்டுல இருக்கிற பெரிய ஹைடெக் வாட்டர் பியூரிஃபையர் மாதிரி தான். எல்லா தேவையில்லாத டாக்ஸின்ஸையும் வந்து ஃபில்டர் பண்ணி அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றக்கூடிய முக்கியமான வேலையை தான் கிட்னி வந்து பாக்குது. இது மட்டும் இல்லாம நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷரை வந்து நார்மலா மெயின்டைன் பண்றதுக்குமே நம்மளோட கிட்னி வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு அது எப்படி தெரியும்? ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குமா அதை கண்டுபிடிக்க? ரொம்ப முக்கியமா ஒரு 5 வந்து அறிகுறிகள் வந்து சொல்றேன். நம்மளோட கிட்னி வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படிங்கறது நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல நம்ம வந்து காலையில நம்மளோட கண்ணாடியில போய் ஃபேஸ பாக்குறோம் அப்படின்னா நம்மளோட கண்ணு வந்து சுத்தி வந்து வீங்கி இருக்கும். அதே மாதிரி நம்மளோட முகங்கள் வந்து ரொம்ப வீக் அடைஞ்சு பஃபி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா நம்ம ரொம்ப நேரம் ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம் இல்லைன்னா நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட கால் வந்து வீக்கம் ஆயிருக்கும். சோ நம்ம ஒரு விரல் வச்சு குத்தி பார்த்தோம்னா உள்ள அமுங்கிட்டு வெளியில வரும். சோ இந்த கால் வீக்கம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு இண்டிகேஷன். மூணாவது வந்து என்னன்னா நம்மளுக்கு தோல்ல கையில எல்லா இடங்களையுமே வந்து ஒரு சின்ன ஊறல் வந்து இருந்துட்டே இருக்கும். இச்சிங் வந்து ரொம்ப காமனா இருக்கும். சோ நாலாவது முக்கியமான அறிகுறி என்னன்னா நம்மளுக்கு வந்து அடிக்கடி யூரின் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா பெயின் ரொம்ப அதிகமா யூரின் பாஸ் பண்ணும்போது வலியோட பெயின் வந்து பெயின்ஃபுல் யூரினேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப காமனா இருக்கும். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா எப்பவுமே வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றது. நம்மளுக்கு வந்து கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம உடம்பு அளவுல ரொம்ப வீக்காவும் டயர்டாவும் ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இந்த 5 அறிகுறிகளும் நம்ம கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணியே ஆகணும். ஏர்லி ஸ்டேஜ்லயே நம்ம இதை வந்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால வந்து கிரானிக்கான கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன்ல இருந்து நம்மளே வந்து மீட்டெடுத்துக்கலாம். ஓகே மேம். இப்போ வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ்னு சொன்னீங்க, இது இருந்தது அப்படின்னா என்ன நடக்கும்? ஓகே. சோ கிரானிக் இந்த பேர்லயே வந்து இருக்கிற மாதிரி கிரானிக்னா நீண்ட நாளா நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு விஷயத்த நம்ம வந்து மேபி நோட்டீஸ் பண்ணாம போகும்போது அது நாள்பட்ட நோயா மாறுது. சோ கிரானிக்கா ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா அதோட அறிகுறிகளும் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும். அதோடைய ப்ரோக்னோசிஸும் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். சோ நம்ம இது வந்து எப்படி வந்து நோட்டீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் இப்ப சொன்ன அறிகுறிகளை வச்சு நம்மளால ஈஸியா நோட்டீஸ் பண்ணி கொண்டு வந்துட முடியும். சோ கிரானிக்கா நம்மளோட கிட்னி வந்து பாதிப்படையாம இருக்கிறதுக்கு எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து கண்டிப்பா நம்மளோட ஃபேமிலி ஹிஸ்டரியில யாருக்காவது கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கா அப்படிங்கிறத சின்ன வயசுல இருந்தே கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அதுதான் நம்மள வந்து ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது விஷயம் நம்ம கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்மளோட கிட்னி பரிசோதனையை எடுத்துக்க ஆரம்பிக்கணும். ஸோ சிம்பிளா வந்து ஒரு கிட்னி ஃபங்க்ஷனல் டெஸ்ட் இல்லைன்னா வந்து யூரின் டெஸ்ட் இது எல்லாமே நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட கிட்னி வந்து ஹெல்த்தியே இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மூணாவது வந்து அல்ட்ராசவுண்ட் அப்டமன். இதுலயும் நம்மளால நம்மளோட கிட்னியோட சைஸ் எப்படி இருக்கு, அமைப்பு கரெக்டா இருக்கா, இல்லைன்னா அதோட சைஸ் வந்து பெருசா இருக்கா சின்னதா இருக்கா, இது எல்லாமே நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்க
தெரிஞ்சுக்க முடியும். நாலாவது முக்கியமான விஷயம் என்னன்னா குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட கிட்னி எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணுது, அந்த குட்டி குட்டி நெஃப்ரான்ஸ் வந்து சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மைக்ரோ ஃபில்டர்ஸ்லாம் வந்து கரெக்டா வேலை செய்யுதா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்மளால ஈஸியா வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கும் போது கிரானிக்கான டிசீசஸ்ல இருந்து நம்மளால ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். சுகர் இருக்கு, ரொம்ப நாளா பிபி இருக்கு, இது வந்து கிட்னியை அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா வந்து கிட்னியோட பெரிய எனிமீஸே யாரு அப்படின்னு கேட்டோம்னா ஒண்ணு சுகர், ரெண்டாவது பிபி. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிரானிக்கா பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப கூடுதலாவே இருக்கு, இல்லைன்னா சுகர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது இந்த கிட்னியால ஃபில்டர் பண்ணக்கூடிய சிஸ்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால நம்மளுடைய கிட்னியுமே டைரக்டா வந்து பாதிப்படைஞ்சுட்டு தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே சுத்தி சுத்தி வந்து டயட்ல தான் வந்து நிற்கும். ஸோ நம்ம என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கிறோம், எதை தவிர்க்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த சுகரு, பிபி, கிட்னி டிசீஸ் இது மூணுமே இருக்கு. பட் இது மூணுமே நம்ம கரெக்டா நம்மளோட லைஃப் ஸ்டைல் மூலியமாவே ஈஸியா கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட முடியும். தீவிர கட்டம் அடையிறதுக்கு முன்னாடி நம்மளால ஈஸியா வந்து நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட முடியும். இப்போ ரொம்ப நாளா சில பேர் வந்து ஒரு பழக்கத்தை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து உடம்புக்கு கெடுதலா கூட இருக்கலாம். அப்படி என்ன பழக்கம் வந்து நம்மளோட கிட்னியை வந்து பாதிக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து நிறைய இடங்கள்ல வந்து செல்ஃப் டாக்டர் ஆயிடுவோம். ஸோ டாக்டருடைய பரிசோதனை இல்லாம இல்ல டாக்டருடைய அனுமதி இல்லாம நம்மளாட்டே வந்து ஒரு சின்ன தலைவலிக்காகவோ இல்ல காய்ச்சலுக்காகவோ கால் வலிக்காகவோ இல்ல டிராவல் பண்ணிட்டு வந்தோம் டயர்டா இருக்குங்கிறதுக்காகவோ செல்ஃபா வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்க ஆரம்பிப்போம். ஸோ இது கண்டிப்பா நம்மளுடைய கிட்னியை ஃபில்டர் பண்ண விடாம நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வேலை. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுகர் இருக்கு, பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா அதுக்கு சரியான மருத்துவ ஆலோசனைகள் பெறாம இல்லைன்னா சரியான மெடிசன்ஸ் எடுத்துக்காம போகும்போது நம்ம வந்து ஈஸியா வந்து கிட்னிக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்போம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா அதிகமா நம்ம வந்து ஸ்மோக் பண்றோம் இல்ல ஆல்கஹால் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது நம்மளுடைய ரத்த நாளங்களை வந்து அதிகமா வந்து ப்ரெஷருக்கு உள்ளாக்கும். ஸோ இதுவுமே கிட்னி வந்து பாதிப்படைய வச்சுட்டு தான் இருக்கும். நாலாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதிகமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எடுத்துக்கிறோம். எதுல எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமா இருக்குன்னா சிப்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், ஊறுகாய் இந்த மாதிரி அதிகமா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வந்து எடுத்துக்கும் போது அதுல உப்போட தன்மை வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த பொருட்கள் வந்து கெடாம இருக்கிறதுக்காக கண்டிப்பா சோடியம் போடுவாங்க, உப்பு இருக்கும். ஸோ அது நம்ம ஜாஸ்தியா எடுத்துக்கும் போது இன்டைரக்டா சால்ட்டோட அளவு வந்து ஜாஸ்தியாகும். அஞ்சாவது முக்கியமான விஷயம் அப்படின்னா ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்காம போறது. ஸோ இதுவுமே நம்மளுக்கு பெரிய அளவுல வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த 5 விஷயத்தையும் நம்ம கரெக்டா அவாய்ட் பண்ணிட்டோம். லாஸ்டா நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளால ஈஸியா வந்து நம்மளோட கிட்னியை பாதிப்படையாம காப்பாத்திடலாம். ஓகே மேம். நிறைய தண்ணி குடிச்சா வந்து கிட்னிக்கு நல்லதுன்னு சொல்றாங்கல்ல, இது எந்த அளவுக்கு உண்மை? ஸோ இது வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து நம்ம நிறைய தண்ணி குடிச்சா கிட்னி பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்னிக்கு ஓவரா ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு அடல்ட் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 1.5 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் தாராளமா போதும். நமக்கு ஒருவேளை கிட்னி பாதிப்புக்குள்ள நம்ம ஆக போறோம், நிறைய வகைகள் இருக்கு, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து 120ல இருக்கு அப்படின்னா நார்மல். ஓகே, ஸோ 60ல இருந்து 120க்குள்ள இருக்கு அப்படின்னா நம்ம நார்மலான GFRல தான் இருக்கும்னு அர்த்தம். ஆனா நம்ம வந்து ஒருவேளை 30ல இருந்து 60 வரைக்கும் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கிட்னி டிசீஸ்க்குள்ள நம்ம வந்து வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே நம்மளோட கிட்னி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா சரியான அளவுல தண்ணி குடிச்சா தாராளமா போதும். ஸோ நம்ம வந்து ஜாஸ்தியா தண்ணி குடிச்சு அதிகமா ப்ரெஷர் கொடுத்து கிட்னிக்கு ஓவர்லோட் ஆகிட்டோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா சரியில்லை. ஸோ நைட் டைம்ல முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கிறத கம்மி பண்ணிக்கிட்டா போதும். இதுவே தாராளமா நம்மளுக்கு வந்து டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கு நம்ம போதுமான ஹெல்ப் வந்து நம்ம கிட்னிக்கு பண்ணி கொடுக்குறோம்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா நம்ம தண்ணி டைரக்டா குடிக்கிறத தாண்டி நம்ம எடுத்துக்கிற ஃபுட் இல்ல சாம்பார்ல ரசம் இல்ல ஒரு ஃப்ரூட் ஜூஸ் தான் எடுத்துக்கிறோம்னா அதுலயும் நம்மளுக்கு தேவையான தண்ணி போகதான் செய்யுது. ஸோ மினிமம் 1.5 லிட்டர் தண்ணி தாராளமா ஒரு நாளைக்கு போதும். எந்த மாதிரியான ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்தா கிட்னிக்கு ரொம்ப நல்லது? ஓகே, ஸோ நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா சாப்பிடலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம எதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பா இதெல்லாம் எடுக்கவே வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து கிட்னி டிசீஸ் வராம நம்ம தடுத்துக்கணும், இல்லைன்னா கிட்னி ஃபெயிலியர்ல இப்போ டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உப்போட அளவு வந்து கம்மி பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு நாளைக்கு மேக்சிமம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கிட்டா தாராளமா போதும். ரெண்டாவது வந்து நம்ம உப்பு சத்து நம்மளோட பிளட்ல அதிகப்படுத்தாம இருக்கிறதுக்கு வெளியில இருந்து 3 விஷயங்களை கட் பண்ணணும். ஒண்ணு வந்து சோடியம், ரெண்டாவது பொட்டாசியம், மூணாவது பாஸ்பரஸ். ஸோ இந்த 3 விஷயத்தையும் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளால உப்பு சத்தை வந்து அதிகப்படுத்தாம இருக்க முடியும். சோடியம் எதுல அதிகமா இருக்குன்னா உப்புல இருக்கு.
ரெண்டாவது பொட்டாசியம். ஸோ இது நம்மளுக்கு வந்து ரொம்ப காமனா பார்த்தோம்னா எல்லா வகையான பருப்புலயும் வந்து நம்மளுக்கு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு சாம்பார் வைக்கிறோம்னா முடிஞ்ச வரைக்கும் பாசி பருப்பு வந்து யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இது தவிர மிச்சம் இருக்க எல்லா பருப்புலயுமே வந்து பாஸ்பரஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அந்த பருப்பு வகைகள்லாம் நம்ம முதல்ல அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ பாஸ்பரஸ் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்குமே நம்மளோட காய்கறிகளை வந்து கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வசக்க ஆரம்பிச்சோம்னா அதுல இருக்கக்கூடிய அந்த பாஸ்பரஸ் சத்து எல்லாமே வந்து போயிடும். ஸோ இந்த மெத்தட்ல நம்ம வந்து காய்கறிகளை வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு கிட்னி பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா கீரை வகைகள் எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அதுல வந்து நம்மளுக்கு அதிகமான பாஸ்பரஸும் பொட்டாசியம் சத்தும் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, இப்போ என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து மாதுளம்பழம் எடுக்கலாம், பெரிஸ் எடுக்கலாம், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி இந்த மாதிரியான பழங்கள் வந்து எடுத்துக்கலாம். திராட்சை வந்து நீங்க தாராளமா எடுத்துக்கலாம், ஆப்பிள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான காய்கறிகள் எடுத்துக்கலாம்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து வெள்ளை பூசணிக்காய். நம்ம இந்த வெள்ளை பூசணிக்காய், பீக்கங்காய், அவரைக்காய், புடலங்காய், அதுக்கப்புறமா வந்து சுண்டைக்காய் இது எல்லாமே நீங்க டெய்லி பேசிஸ்ல நிறைய எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதுல எல்லாம் வந்து நம்ம உப்பு குறைக்கும் போது அந்த சுவை வந்து கம்மியாயிடும். ஸோ அதை நிவர்த்தி பண்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பெப்பர், லெமன் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். ஸோ புளிப்பு சுவை வந்து இருக்கும் போது நம்மளால ஈஸியா இந்த கிட்னி பாதிப்புல இருந்து வெளியில வந்துட முடியும்னு சொல்லிட்டு சில ஸ்டடிஸ் வந்து சொல்லிட்டு இருக்கு. ஸோ கிட்னி பாதிப்பு வந்துச்சு அப்படின்னாலே நம்ம இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத தாண்டி நம்ம கிட்னி பாதிப்பு வந்துட்டா கூட ஹெல்த்தியா என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதோட இதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அப்படி எது வந்து சூப்பர் ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு ஓகே, ஸோ முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆவியில வேக வச்ச உணவுகள். நம்ம டெய்லி வீட்டுல சமைக்கிறத பத்தியே பார்க்கலாமே. ஒண்ணு வந்து என்னன்னா ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இட்லி எடுத்துக்கலாம். இடியாப்பம் எடுத்துக்கலாம், பொங்கல் எடுக்கலாம், திணை பொங்கல் வந்து எடுத்துக்கலாம், உப்புமா எடுக்கலாம். நிறைய காய்கறிகள் போட்டு உப்புமா வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி சாம்பார் வைக்கிறோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாசி பருப்புல வந்து சாம்பார் வைக்கலாம். சாம்பார்ல நிறைய காய்கறிகள் போடும். அதுல முக்கியமா இந்த உருளைக்கிழங்கு, தக்காளி வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து கிழங்கு வகைகள், அது நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ மரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆவியில வேக வச்ச உணவுகள் வந்து கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு ஃபுட்ஸ் தான். ஸோ அதிகமா டாக்ஸின்ஸை வெளியேற்றுறது தான் கிட்னியோட வேலையே. ஸோ நம்ம வெளியில இருந்து அதிகமா டாக்ஸின்ஸ் நிறைஞ்ச உணவுகள் வந்து கொடுக்க வேணாம். முக்கியமா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து சூப்பர் ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் நம்மளோட கிட்னி கொடுக்கறதா அர்த்தம். இப்போ ஹோமியோபதியில வந்து கிட்னி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க. ஸோ கண்டிப்பா வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மூலியமா கிட்னி பாதிப்பு வராம நம்மளால ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது கிட்னி பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னாலுமே நம்ம இந்த உப்பு சத்தோட அளவு வந்து கம்மி பண்றதுக்கு கண்டிப்பா ஹோமியோபதியில வந்து மெடிசின்ஸ் நிறையவே இருக்கு. அது நம்ம எப்படி செலக்ட் பண்றோம் அப்படின்னா கரெக்டான கான்ஸ்டிடியூஷனல் மருந்து வந்து கொடுக்கும் போது அவங்களோட நோய் வந்து உள்ளிருந்து சரியாகிறத கண் கூட நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா ஹோமியோபதி வந்து ஒரு நோயை அதோடைய ரூட் காஸ்ல இருந்து ட்ரீட் பண்ணுது. ஸோ இது அந்த நோயை முழுமையா சரிப்படுத்துறதுக்கும் மேற்கொண்டு அந்த நோய் திரும்ப வராம இருக்கிறதுக்கும் அதோட பாதிப்புகள் அதிக அளவுல இல்லாம இருக்கிறதுக்குமே மெடிசன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கு. இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா அந்த கிட்னி வந்து எவ்வளவு தூரம் நம்ம வந்து பராமரிக்கணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா அழகா சொன்னீங்க. நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுவோம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.